திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காளமேக புலவரோட பாடல், அவரோட பாடல் எல்லாமே போற்றுவது போல இருக்கும், அது நிந்திப்பது போலையும் இருக்கும். அதாவது வஞ்ச புகழ்ச்சி என்னன்னு சொல்லுவாங்க, அப்படி பாடக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கும். அதில் ஒரு பாடல், சிதம்பரத்துக்கு அவர் போகிறாரு. அங்கே இருக்க விநாயகரை பார்க்குறாரு. அவர் வயிறு பெருசாக இருக்கான். அதை பார்த்து எல்லாரும் வருந்துற மாதிரி, கம்ப மத கடகளிற்றான் தில்லை வாழும் கணபதி தன் பெருவயிற்றை கண்டு வாடி உம்பரெல்லாம் விழித்திருந்தார். அயில் வேர்க்கை உடையவர் அருமுகவனும் கண்ணீர் ஆறானான். பம்பு சுடர் கண்ணனுமோ நஞ்சுண்டான். மால் பயமடைந்தான். உமையும் உடல் பாதியானால் அம்புவியை படைத்திடுவன் அவமே என்று அயனும் மன்னமிறங்கான் அலைகின்றானே அப்படின்னு சிதம்பரத்தில் இருக்க விநாயகரை பார்த்து பாடக்கூடிய பாடல். அதை நிந்திப்பது போல் இருந்தாலும் அதை போற்றுவது போல் இருக்கக்கூடிய அந்த பாடல். இந்த மதம் பொழியக்கூடிய யானை, அது அங்கே இருக்கிற அந்த பெரு வயிறு, அந்த வயிறுக்கு ஒரு நோயின்னு சொல்கிறாங்க. அது என்ன நோய்னா மாவோதம் அப்படிங்கிற நோய். அதை பார்த்து எல்லாரும் வருந்துறாங்களாம். எப்படி வருந்துறாங்கன்னா, தேவர்கள் எல்லாரும் அவங்க ஏற்கனவே கண் இமைக்க மாட்டாங்க, அதாவது கண் இமையாமல் கவலையோடு இருக்காங்க. இந்த கூர்மையான வேல்படையை கையில் வச்சுக்கிற ஆறுமுகனும் கண்ணீர் ஆறா பெருக்கிறானா. அது கண் ஈர் ஆறு அப்படின்னா 12 கண்ணுடையவன் அப்படிங்கிறத இந்த ரெண்டுக்கும் பொருந்துகிற மாதிரி சொல்கிறாரு. கண்ணீர் ஆறாக பெருக்கினான் அப்படின்னும், நெருப்பு போல் இருக்கக்கூடிய இந்த ஆழகால நஞ்சினை உண்ட உடனே திருமால் பயமடைஞ்சானான். அவன் தான் பார்க்கடல் போய் அடைஞ்சான் அப்படிங்கிறத பயமடைந்தான் அப்படிங்கிறாரு. உமையும் உடல் பாதியானாள். அவன் தான் பெருமான்ட்ட பாதி உடலை வாங்கிட்டால, அதனால் பாதியானாள். இந்த உலகினை படைக்கிறதே வீண் அப்படின்னு கருதிய ஐயனும் அன்னம் இறங்காமல் அலைகின்றான். அப்படின்னா அவனுடைய அன்ன வாகனத்தை உடையவன் அப்படிங்கிறத எப்படி சிலேடையாக அவருடைய பாடல்கள் பூரா ரசிக்கக்கூடியதாக இருக்கும். திருச்சிற்றம்பலம்.